உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை அப்படின்றாங்க. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, உங்கள் முகம் செத்து போகாது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. எந்த இடத்துலையும் நீங்க உங்க தலையை தொங்க விட்ட மாட்டீங்க, எந்த இடத்துலையும் நீங்க அவமானப்பட மாட்டீங்க. இந்த வசனம் சொல்லுது முகத்துக்கு உயிர் இருக்கிறதாக சொல்லுது. இந்த முகத்துக்கு உயிர் இருக்கு, ஆனால் அது வெட்கம் என்பது அந்த முகத்தின் உயிரை அப்படியே சாவச்சிருது. வெட்கம் உங்களை தாக்காது. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. உங்கள் முகத்தை எந்த வெட்கமும் தாக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த வசனத்துல. அதனால நீங்க தைரியமா நீங்க ஜாலியா இந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க நுழையலாம். சரிங்களாங்க? அப்பனா என்ன நடக்கும்? நான் வெட்கப்பட்டு போவேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அப்பனா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? அப்ப என்ன நடக்கும்னா, சங்கீதம் 34:5 படிச்சு பாருங்களேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். நீங்க தலையை குனிச்சிட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும். ஏன் உங்க முகம் பிரகாசம் அடையும்? பிரைட்டான லைட் முன்னாடி நிக்க போறீங்களா? உங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பவர் தேவன் தான். நம்மளை நமக்கு வெளிச்சம் கொடுப்பவர் யாருங்க? தேவன் தான். அப்புறம் இன்னொன்னு என்னது? வேத வசனம் நம்ம கால்களுக்கு தீபமா இருக்கிறது, அது மூலமாக நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்குது இல்ல? நம்ம ஆன்மாவுக்கு வெளிச்சம் தேவன் தான். நம்ம வீட்டுக்கு வேணா கரண்ட் பில்லு கட்டுறோம், ஆனா கரண்ட் வந்தாதான் நம்ம வீட்டை வெளிச்சமாக்க முடியும். ஆனா இந்த ஆன்மாவை இந்த முகத்தை பிரகாசிக்க செய்ய வல்லவர் தேவன் தான். சரிங்களாங்க? இந்த தேவன் என்ன பண்ணுவாரு? உங்களை பிரகாசம் அடைய செய்வார். முகங்கள் வெட்கப்படாது. ஏன் உங்களுக்கு அந்த வெளிச்சம் வரும், அந்த பிரகாசம் வரும்னா, அவரையே நோக்கி பார்த்து அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீங்க எப்பவும் ஜெபத்துல இயேசுவையே நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்களா? பைபிள் படிச்சுட்டே இருக்கீங்களா? வசனங்களையே நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஐயோ இன்னைக்கு என்ன வசனம் வரப்போகுது அப்படி நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்களா? அதனால வெளிச்சம் வரும், உங்களுடைய மனதிற்கு வெளிச்சம் வரும், உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும், செமையா ஜொலிக்குங்க. ஐயோ நான் தலையை தொங்க விட்டுட்டு தான் நடப்பேன் போல, இந்த தெருவில் அப்படிதான் நடக்க வேண்டியது வரும், நாளைக்கு இந்த இடத்துல தலையை தொங்க போட்டு தான் நடக்கணும்ன்றீங்கள? இல்ல, ஜொலிப்பீங்க. அந்த வெளிச்சம் தேவன் கிட்ட இருந்து வரும். ஏன்னா தேவனை நீங்க பார்க்க வெளிச்சம் உங்க முகத்துக்கு வரும். எந்த இடத்துலயும் வெட்கப்பட மாட்டீங்க, அவமானப்பட மாட்டீங்க. சரிங்களா? இன்னைக்கு மட்டும்தானா? அது என்றைக்குமே இருக்குமா? என்றைக்கும் இருக்கும். இந்த முகம் பிரகாசிப்பது எப்பொழுதும் இருக்கும். ஏன்னா நீங்க எப்பொழுதும் தேவனையே நோக்கி பார்த்துட்டே இருக்கிறீங்க. நீங்க சங்கீதம் 71:1 எடுத்து படிச்சு பாருங்களேன். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். நம்ம எப்பொழுதும் அவரை தான் நம்பி இருக்கோம், அதனால நம்ம வெட்கம் அடைய மாட்டோம். எப்பொழுதும் நம்ம தேவனை தான் நம்பி இருக்கோம். என்னைக்குமே நம்ம ஒரு நாள் கூட ஏசு இன்னைக்கு வேண்டாம் நம்ம ஒதுக்கி வச்சதே கிடையாதுல்ல. நம்ம எல்லாருமே அப்படிதான் நம்ம வாழ்றோம். ஏசுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு அவரை நம்பி இருக்கிறதுனால ஒரு நாளும் வெட்கம் அடைய மாட்டீங்க. அதனால என்னைக்குமே உங்க முகம் பிரகாசித்து கொண்டேதான் இருக்கும். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, உங்க தலையில் உள்ள உங்கள் மீதில் உள்ள கிரீடம், உங்க பெருமைகள் இருக்குல்ல, அதெல்லாம் பூக்க போகுது. பல வண்ணங்களான பூக்கள் பூக்க போகுது, பல வாசனைகள் நிறைந்த பூக்கள் பூக்குது. நீங்களே ஒரு சூப்பரான தோட்டமாய் மாற போறீங்க, ஒரு அழகான பூந்தோட்டமாய் மாற போறீங்க. அந்த அளவுக்கு தேவன் உங்க கிரீடத்துல பூக்கள் பூக்க வைப்பாரு. சங்கீதம் 132 நீங்க 1 எடுத்து படிச்சு பாருங்க. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். வெட்கம் இருக்குது, ஆனா உங்களுக்கு இல்லைங்க. வெட்கம் இருக்கு.
இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு வெக்கம் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு இல்லை. யாருக்குன்னா அவன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவேன். உங்களை எளிமையா நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வெக்கம் வரும், உங்களுக்கு வராது. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். உங்க தலையில உள்ள கிரவுன் ஏற்கனவே ஒரு பெருமைன்னு ஒண்ணு வச்சிருப்பாரு, ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெருமை வச்சிருப்பாரு, உங்களுக்கு கிரீடம் வச்சிருக்காரு. அதுல பூக்கள் பூக்கும், ரொம்ப அழகான வண்ணமிகு பூக்கள், கலர்ஃபுல்லான பூக்கள், அப்படியே வாசனை வீசும். அந்த அளவு உங்க பெருமையை ஏத்தி விட போறாரு. சரிங்களா? ஏற்கனவே பெருமை கொடுத்துருக்காரு, அந்த பெருமையிலேயே இன்னும் அதிகமா பெருமையை ஏத்தி விடுவாரு. சரிங்களா? அப்படியே உங்க முகம் பிரகாசமா இருக்க போகுது. சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.